தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக சுவாமி விவேகானந்தரை பற்றிய ஒரு பதிவு. இந்துக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மண்ணில் தோன்றியவர் சுவாமி விவேகானந்தர். அவர் தம் குருவை அகில உலகமெல்லாம் பரவச் செய்தவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒரு ஆலமரம் இப்பொழுது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பரவியிருக்கிறது அல்லவா? அதற்கு அச்சாணியாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் தமிழகத்திற்கு அதிகம் விஜயம் செய்துள்ளார். அது நமது மண்ணின் மகிமை. இந்து மதம் தழைத்திருக்கும் தமிழகத்தில் அவர் கால் பாதம் படாமல் இருக்க முடியுமா? அதனால்தான் அவர் இங்கிருந்து வந்து முதன்முறையாக அவர் கன்னியாகுமரி அன்னை காலடியில் அமர்ந்து தியானம் செய்து அவள் அருளை பெற்று அமெரிக்கா சென்று உரையாற்றினார். அந்த உரையில் உலகமே மயங்கியது. இந்து மதம் தழைத்தது. அமெரிக்கா உரையை முடித்துவிட்டு அவர் இந்தியாவில் முதலில் காலடி பதித்த இடம் தமிழ்நாடுதான். அந்த இடமும் குந்துக்கால் என்ற ஒரு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. அங்கே இன்னமும் ஒரு அழகிய மணிமண்டபம் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் செல்பவர்கள், ராமேஸ்வரம் செல்பவர்கள் அவசியம் குந்துக்கால் சென்று அந்த மண்டபத்தை கண்டுகளிக்கும்படி தட்சசீலம் யூடியூப் சேனல்